ஹாய் காய்ஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. புளிப்பு முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. புளிப்பு முறுக்கு செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாங்க. அரிசி மாவு எடுத்து வச்சுருக்காங்க. இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி மாவே எடுத்து வச்சுருக்காங்க. பச்சரிசி மாவு, ஈர மாவாக இருந்தாலும் சரி, காஞ்ச மாவாக இருந்தாலும் சரி, ரேஷன் அரிசி, நல்ல அரிசி எதாக இருந்தாலும் சரி, ஆக மொத்தம் அரிசி மாவு 2 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வேறு என்னென்னு பார்க்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. 1 டம்ளர் அரிசி மாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இப்போ நான் 2 டம்ளர் எடுத்துருக்கனால 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. இது நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் 1 டம்ளர் மோர். இப்போ நம்ம இந்த அரிசி மாவு வந்து இந்த டம்ளரில் 2 டம்ளர் எடுத்தோம் பார்த்திங்களா. 1 டம்ளர் மோராவது நீர்க்க கரைச்சி வச்சுக்கோங்க. அதை போட்டு தான் பிசையணும். பத்தலைன்னா தண்ணி ஊற்றிக்கலாங்க. அப்புறம் நல்லா புளிச்ச தயிராக இருக்கணும். ஒரு 3 நாளாவது புளிச்சிருக்கணும் அந்த தயிர். 3 நாள் கழித்து யூஸ் அந்த தயிர் இருந்தால் நல்லா புளிப்பாக இருக்கும். அது மட்டும் பத்தாதுங்கிறக்காக நான் எலுமிச்சம்பழம் 1 பழம் பிழிய போகிறேங்க. 1 டம்ளருக்கு 1 டம்ளர் அரிசி மாவுக்கு 1/2 பழம்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் 2 டம்ளர் எடுத்துருக்கேன். 1 பழம் பிழிய போகிறேங்க. 1 பழத்தோட ஜூஸை எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு தயிர் புளிப்பே போதுன்னா நீங்கள் விட்டுலாங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இந்த மாவு பிசைய தேவையான உப்பு, 1 டம்ளர் அரிசி மாவுக்கு 3 மிளகாங்கிற விதத்தில் 2 டம்ளருக்கு 6 மிளகா எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த மிளகாவையும் உப்பையும் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் இப்போ இந்த அரிசி மாவில் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற உளுத்த மாவையும் சேர்க்கணும். அப்புறம் எலுமிச்சம்பழ ஜூஸு, தயிர், பெருங்காயம், பச்சை மிளகாய், உப்பு இதெல்லாம் அரைச்சி விழுது எல்லாம் போட்டு பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாங்க. பாருங்கள், புளி முறுக்குக்கு நாம் பிசைஞ்சு வச்ச மாவு இந்த பக்குவத்தில் இருக்கணுங்க. அரிசி மாவு, மோர், எலுமிச்சம்பழம் ஜூஸு, உப்பு, பச்சை மிளகாய், உப்பு போட்ட விழுது, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை காய வச்சு அதில் கடுகு போட்டு தாளித்து ஊற்றிருக்கேங்க. எப்படி நம்ம முறுக்கெல்லாம் செய்யும்போது நம்ம நெய்யோ வெண்ணெயோ இதெல்லாம் போடுவோம் பார்த்திங்களா, அதுக்கு பதில் இப்போ நான் என்கிட்ட எண்ணெய் தான் இருக்குதுன்னு எண்ணெய் காய்ச்சி ஊற்றிருக்கேங்க. உங்கள்கிட்ட நெய் வெண்ணெய் எது இருந்தாலும் நான் இப்போ எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அதுக்கு பதில் நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யோ வெண்ணெயோ ஏதோ ஒன்று போட்டு பிசைஞ்சிக்கலாங்க. இப்போ முறுக்கு எப்படி பிழியறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த அச்சு யூஸ் பண்ணி தான் நான் இப்போ முறுக்கு பிழிய போகிறேன். பார்க்கலாம். இப்போ முறுக்கு பிழியறத பார்க்கலாங்க. நம்மளோட முறுக்கு லைட்டாக வெந்திருக்குங்க. இப்போ அதை திருப்பி போடலாங்க. இன்னும் கொஞ்சம் வேகணும். திருப்பி போட்டுட்டு பார்க்கலாங்க. நம்மளோட டேஸ்டியான புளிப்பு முறுக்கு வெந்துடுச்சுங்க. எடுத்துடலாங்க. அதோட சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு. எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேங்க. பாருங்கள், செமையாக நம்மளோட புளிப்பு முறுக்கு, தயிர் முறுக்கு எப்படி வேணால் சொல்லலாம். எலுமிச்சம்பழம் முறுக்குன்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. இப்படி வேணால் சொல்லலாம். தமிழில் வந்து தயிர் முறுக்கு, புளிப்பு முறுக்குன்னு சொல்லுவாங்க. வைஷ்யாஸ் வந்து இதை புள்ளணி முறுக்கு, புள்ளணி லட்டுவால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக மொத்தம் எப்படி சொன்னாலும் ஐட்டம் இது தாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். எப்படி டேஸ்ட்டு வந்து நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் தெரியும். ஆனால் நல்லா செமையாக ரோஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு இந்த சவுண்டு கேட்கும் பாருங்கள். அருமையாக வந்திருக்குங்க. இந்த அளவில் செஞ்சு பாருங்கள். 1 டம்ளர் அரிசி மாவுக்கு, அது ஈர அரிசி மாவாக இருந்தாலும் சரி, ட்ரையான அரிசி மாவாக இருந்தாலும் சரி, 1 டம்ளர் அரிசி மாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து வறுத்து பொடிச்சு அது கூட சேர்த்திக்கணுங்க. தயிரும் சேர்த்திக்கணும், எலுமிச்சம்பழம் ஜூஸும் சேர்த்திக்கணும். தயிர் ரொம்ப புளிப்பாக இருந்தால் எலுமிச்சம்பழம் வேணாங்க. தயிர் புளிப்பு கம்மியாக இருந்தால் எலுமிச்சம்பழம் கட்டாயம் சேர்க்கணுங்க. அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.
ப்ரெக்னென்ட் லேடிஸுக்கு மட்டும் இந்த முறுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பீஸ் கூட மிச்சம் இருக்காதுங்க. அந்தளவுக்கு அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இதுக்கு பச்சை மிளகாய் தாங்க மெயினாக சேர்க்கணும். சிகப்பு மிளகாயெல்லாம் சேர்க்கக்கூடாது. தயிர் முறுக்கு, அதாவது இந்த புளிப்பு முறுக்கு அப்படின்னாலே பச்சை மிளகாய் காரம் தாங்க சேர்ப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும், சூப்பராக வரும். அப்புறம் என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.